மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நோயாளிகள் மயக்க நிலையில் இல்லாத போது அறுவை சிகிச்சை பண்ணால் வலியின் காரணமாக பயங்கரமாக கத்துவாங்க, அலறுவாங்க, பதற்றம் அடைவாங்க. இதனாலேயே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சையின் போது நிறைய சிரமங்களை எதிர்கொண்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட சிரமங்களையும் சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறதுக்காகவே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சையின் போது சில முறைகளை பின்பற்றினாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆயிரத்தி 1840களில் தான் மயக்க மருந்து அனஸ்தீசியா கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சையின் போது 5 முறைகளை பின்பற்றினாங்க. முதல் முறை ஸ்பீடாக அறுவை சிகிச்சை பண்ணுறது. அதாவது உதாரணமாக இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாங்க, அந்த நோயாளி கேங்க்ரீன் போன்ற ஏதோ ஒரு பாதிப்பினால் அவருடைய விரலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்போ அந்த விரலை ஆம்பிடேஷன் மூலமாக வெட்டி எடுக்கணும். அப்போ அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த விரலை வெட்டுறதுக்கு மெதுவாக விரலை வெட்டினா விரல் மெதுவாக கட் ஆகுறனால நோயாளிகள் பயங்கரமாக கத்துவாங்க, அலறுவாங்க, பதற்றம் அடைவாங்க. இதன் காரணமாக அதிகப்படியான ரத்தம் வெளியேறும். இப்படி அதிகப்படியான ரத்தம் வெளியேறனாலேயே நோயாளிகள் இறந்து போயிடுவாங்க. இதன் காரணமாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனாலும் பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக விரல் வெட்டி எடுக்கப்பட்டாலும் அதிகப்படியான ரத்தப்போக்கின் காரணமாக அந்த நோயாளிகள் இறந்து போயிடுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக ஸ்பீடாக அறுவை சிகிச்சை பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அந்த முறையை அந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பின்பற்றினாங்க. ஆனால் ஸ்பீடாக சர்ஜரி பண்ணுறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு விரல் இருக்குன்னா இந்த விரலில் இந்த ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கணும், அழுகிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதை வெட்டி எடுக்கும்போது வேகமாக வெட்டுனா எந்த இடத்த வெட்டணுமோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல்கள்லையும் கத்திப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல்கள்லையும் பாதிப்பு ஏற்பட்டு செப்டிக் மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு அப்பவும் நிறைய பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்பீடா சர்ஜரி பண்றது மட்டும் இல்லாம சர்ஜரியின் போது ரொம்ப துல்லியமாகவும் அந்த சர்ஜரி இருக்கணும். ரொம்ப ப்ரிசிஷனா எந்த இடத்த கட் பண்ணணுமோ அந்த இடத்த பார்த்து சரியா ஸ்பீடா கட் பண்ணணும். இப்படி பண்ணா ரத்த போக்கு கொஞ்சம் குறையும், அதனால நோயாளிகள் காப்பாற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம மெதுவா அறுவை சிகிச்சை பண்றதை விட வேகமா அறுவை சிகிச்சை பண்ணும்போது வலி குறையும். ஏன்னா மெதுவா அறுவை சிகிச்சை பண்ணா ஒவ்வொன்றா இப்போ தோல்ல கத்தி இறங்கும், அதுக்கப்புறம் மெல்லிய நரம்புகள், அதுக்கப்புறம் எலும்பு அப்படின்னு மெல்ல மெல்ல கத்தி இறக்குனா பயங்கர வலி, அது ரொம்ப கொடூரமான வலியா இருக்கும். இதே வேகமா அந்த இடத்த கட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த கட் பண்ணும்போது அதிகப்படியான வலி இருக்கும். ஆனா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த கட்டு போடுறது அது மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஓரளவுக்கு அந்த நோயாளிகளை அந்த வலியை அந்த நோயாளிகளினுடைய வலியை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இதனால ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், அதேமாதிரி ப்ரிசிஷன் துல்லியமாகவும் அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும், பாதுகாப்பாகவும் பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் அவ்வளோமா அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கிடையாது. ஒரே ஒரு நபர் தான், ராபர்ட் லிஸ்டன் அப்படின்னு ஒரு தலை சிறந்த ஒரு சர்ஜன் இருந்தாங்க. அந்த சர்ஜன் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அவரை பார்த்து நிறைய பேர் இதை பின்பற்றினாங்க. இரண்டாவது முறை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹோல்ட் பண்றது. அதாவது இப்போ ஒரு நபருக்கு வேகமா அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல அந்த விரலை வெட்டி எடுக்கும் போது அந்த நபர்கள் கத்துறது, அலறது, பதற்றப்படுறதன் காரணமா அவங்க பயங்கரமா ஆடுவாங்க, அசைவாங்க. அப்ப சரியான இடத்துல துல்லியமா வெட்ட முடியாது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நாற்காலியிலேயோ அல்லது ஒரு பெட்லையோ அந்த நோயாளியை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கயிறு ரோபை கொண்டு அவங்கள கட்டிடுவாங்க. கயிறு பத்தலை அப்படின்னு சொன்னா, அதாவது கயிறு கட்டியும் அந்த நோயாளிகளினுடைய அசைவை நிப்பாட்ட முடியல அப்படின்னா 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட நபர்களை அந்த நோயாளியை ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்படியே கெட்டியா பிடிச்சிப்பாங்க. அப்போ அந்த நோயாளிகள்னால அசைய முடியாது. அந்த சமயம் வேகமாக அந்த அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ இது இரண்டாவது முறை. மூன்றாவது முறை டிஸ்ட்ராக்ஷன். அதாவது இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாங்க, அவரை பயங்கரமாக கெட்டியா பிடிச்சிட்டு வேகமாக சர்ஜரி பண்ணாலும் அவங்க பயங்கரமாக கத்துறது, பதற்றப்படுறது, இதன் காரணமாகவே சில நேரங்கள்ல அவங்களுக்கு சாக்கும் ஏற்பட்டு மயக்கம் அடையவும் செய்வாங்க. இப்படி மயக்கம் அடையும் போது அவங்களை எழுப்பாம அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணக்கூடாது, அது உயிரிழப்பை ஏற்படுத்திடும். இதனால அந்த மயக்கம் அடையக்கூடாது, அவங்க கான்சியஸா அந்த இடத்த பார்த்துட்டே இருந்தா வலியும் அதிகரிக்கும். இதனாலேயே அவங்களுடைய கவனத்தை செதற வைக்கிறதுக்காக லவுடான மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அந்த லவுடான மியூசிக் ப்ளே பண்ணி
அதை நோயாளிகளை கேட்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நகைச்சுவையான காட்சிகளை ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க. அதன் மூலமாக அந்த நோயாளிகள் அதை கவனிக்கும் போது வேகமாக அந்த விரலை வந்து வெட்டி எடுத்துருவாங்க. நான் விரல் மட்டும் சொல்லலை, உதாரணத்துக்கு விரல் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இந்த பிளாடர் ஸ்டோன் அப்படின்ற சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய கற்கள் அதை வந்து வெளியே எடுக்கிறது, இது மாதிரியான சர்ஜரியும் அந்த காலகட்டத்தில் பண்ணப்படும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருந்தது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நிறைய நபர்களை வந்து சுற்றி நிற்க வச்சு அவங்க நிற்கிறதன் மூலமாக அவங்கள வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க வைப்பாங்க, குறிப்பாக நோயாளியை நோக்கி. ஸோ அப்போ நோயாளி வந்து அதை பதில் சொல்கிறதுல, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த சமயம் டிஸ்ட்ராக்ஷன் மூலமாகவே அவங்களுடைய வலியை கொஞ்சம் குறைச்சி வேகமாக அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதாவது இப்போ சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே முழுமையாக வலியை வந்து குறைக்காது, ஆனால் அதிகப்படியான வலியை ஓரளவுக்காச்சும் குறைக்கும். ஸோ இந்த முறையை பின்பற்றினாங்க. நான்காவதாக ஆல்கஹால், ஓபியம் போன்ற நார்காட்டிக்ஸை பயன்படுத்தினாங்க. அதாவது இந்த ஆல்கஹால் வந்து போதைப் பொருளாக வந்து பயன்படுத்தினாங்க. அதை பயன்படுத்தி ஓரளவுக்கு அவங்களுடைய நிலையை வந்து தடுமாற வைக்க முடியும். அதே மாதிரி ஓபியம் பயன்படுத்தினாங்க. ஓபியம் அப்படின்றது நார்காட்டிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் பெயின் கில்லராக கூட பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் கூட ஓபியம் வந்து ஒரு சில மருந்துகளில் பெயின் கில்லராக பயன்படுத்தப்படுது. ஆனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அறுவை சிகிச்சையின் போது அந்த வலியை முழுமையாக வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அந்த ஓபியத்தினுடைய தன்மை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஓபியமாக இருக்கட்டும், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியது. அதுவும் குறிப்பாக அன்பிரிடிக்டபிளாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது கணிக்க முடியாத அளவில் பின்விளைவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நோயாளிக்கு வந்து இந்த ஆல்கஹாலோ ஓபியமோ கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த அறுவை சிகிச்சையின் போது அவங்களுக்கு அந்தளவுக்கு வலி தெரியாது. இருந்தாலும் அந்த ரத்தத்தில் ஆல்கஹாலோ அல்லது ஓபியமோ கலக்கிறதன் மூலமாக மற்ற பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு அந்த சமயம் கூட நிறைய நோயாளிகள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால் இந்த ஆல்கஹால் ஓபியம் அப்படின்றது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தலை. ஓரளவுக்கு அடிக்கடி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க. ஸோ இது வந்து நான்காவது முறை நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பயன்படுத்தியது. அதுக்கப்புறமா ஐந்தாவது முறை வந்து ரொம்ப ஷார்ப்பான கத்திகள், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது. குறிப்பாக ரம்பம் மாதிரியான ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்துறதன் மூலமாக ரொம்ப வேகமாகவே வந்து கட் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ வந்து எலும்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஷார்ப்பாக இல்லாத கத்திலாம் பயன்படுத்தினா எலும்பை கட் பண்ண முடியாமலே அந்த சமயம் வந்து ரொம்ப தடுமாற்றம் ஏற்படும். அப்போ அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு கூட அந்த பதற்றம் ஏற்படும், நோயாளிகளுக்கும் கூட அந்த பதற்றம் ஏற்படும். இதனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான ரம்பம் மாதிரியான கத்திகள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கவும் செஞ்சாங்க. ஸோ இது போன்ற முறைகள் எல்லாமே வந்து அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விரலை அறுக்கிறது, கையை அறுக்கிறது, காலை அறுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சிறுநீர் பையில் ஒரு கல் இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி சர்ஜரி ப்ரொசீஜர் தான் வந்து பின்பற்றினாங்க. ஏன்னா அப்போல்லாம் மயக்க மருந்து இல்லாதனால. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப கொடூரமான சூழ்நிலை. இதை வந்து நினச்சி பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் வந்து நல்ல வேளை அந்த காலகட்டத்தில் பிறக்கலை அப்படின்னு இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தால் அவ்வளோதான், அதை நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொடூரமான காலம் தான் அந்த காலகட்டம். ஸோ நம்மெல்லாம் ஏதோ ஒரு ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, நம்ம ஏதோ நல்ல பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் இந்த மெடிக்கல் டெவலப்மெண்ட்டில் அனஸ்தீசியாலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற மருந்துகள் எல்லாமே வந்து இந்த மருத்துவ உலகில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம ஏதோ நல்ல ஒரு மருத்துவத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை வந்து அதிபயங்கரமாக இருந்தது. இப்போ இது வந்து யூரோப்பில், அமெரிக்காவில் இந்த மாதிரி முறைகள் வந்து பின்பற்றினாங்கன்னா பாரத தேசத்தில் என்ன பண்ணாங்க, அங்கேயும் வந்து இதே தான். நம்மளுடைய இந்த பாரத தேசத்தில் கூட இந்த கட் பண்ணுறது இதெல்லாமே வந்து அந்த செயல்முறை வந்து ஒன்று தான். ஆனால் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு அங்கே வந்து சில மருந்துகள் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய கட்டு போடக்கூடிய விஷயங்கள், மருந்துகள் அதெல்லாம் இங்கே வந்து மாற்றம் அடையும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி இருந்தாங்க. அதனால் இந்த மஞ்சள், அந்த டெர்மெரிக் பவுடர் அதை வந்து பயன்படுத்தி அந்த இடத்த வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள்
மஞ்சளை வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அந்த இடங்கள்லாம், அதாவது யூரோப்பில் அது மாதிரி அமெரிக்காலெல்லாம் காட்டன் துணியை வந்து பயன்படுத்தினாங்க காயங்களை கட்டுறதுக்கு. ஆனால் இங்கே வந்து காட்டன் துணிக்கு பதிலாக வாழை இலை அதே மாதிரி வாழை இலை இருந்து அந்த வாழை மரம் அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நார், அதுக்கப்புறமா மற்ற மரங்களினுடைய மூலிகை அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு கட்டெல்லாம் போட்டாங்க. ஸோ இப்படி செயல்முறை வந்து ஒரே தான் இருந்தாலும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருந்தது. ஸோ அணுகுமுறைகளில் மாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் செயல்முறை ஒன்று தான். அறுக்கும்போது வலிக்கும் தான். மயக்க மருந்து எங்கேயுமே உலகத்தில் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படலை தான். ஸோ இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம பிறக்கலை அப்படின்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அறுவை சிகிச்சை பண்ணுறது அப்படின்றது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் இருந்த சவாலான விஷயம். ஏன்னா அவங்களும் வந்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா உணர்வு ரீதியாகவும் அவங்க வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி நோயாளிகள் கத்துறது, அலறது, பதற்றப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூட சைக்கலாஜிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மருத்துவர்களுக்கும் இருந்தது, நோயாளிகளுக்கும் இருந்தது, பொதுமக்களுக்கும் இருந்தது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, இன்னும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். தேங்க்யூ.